85லேருந்து கொஞ்சம் பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப தீவிரமாயிடுச்சு. அது பிரச்சனைகள் தீவிரமான பின்னாடி எங்கள் ஊரில் எங்கள் ஆப்போசிட் கேங்க கோட்டூர் மாதிரி தங்கவேலுன்ட்டு அவங்க ரொம்ப தீவிரமாக எங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை எப்படியோ சுட்டுறணும் விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் போலீஸ் ஃபாரஸ்ட் சப்போர்ட் வந்துச்சு அவங்க பக்கம். எங்கள் பக்கம் யாரும் சப்போர்ட் இல்லை. சரி நாங்களாம் கூட இருந்தவங்களாம் வெறுப்போடு இருந்தாலும் சுட்டுறலாம், என்ன பெரிய விஷயம். இந்த கொலை செய்கிறதுனா சட்டம், இந்த கோர்ட்டு, போலீஸு, ஃபாரஸ்ட் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதை வந்து உண்மையான சம்பவம். நாங்களே கோர்ட்டு, நாங்களே சட்ட வடிவம். இதுதான் கோபிநாத்தை மட்டும்தான் நாடு. நம்ம இந்தியா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு தெரியாது. பக்கத்தில் சீனா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, இலங்கை இருக்குது, அதுவும் தெரியாது. நம்மளுக்கு தான் எல்லாமே. சுற்றலாம் அவங்கள அப்படின்னு நாங்களாம் முடிவு பண்ணுறோம். விருப்பம் வேண்டவே வேண்டாங்கிறோம். இல்லை சுட்டே ஆகணுன்ட்டு நாங்கள் எல்லாம் ஒரு 7-8 பசங்க. ஏன்னா நம்மளை எடுத்து அவனை வந்து நம்மளை ஃபாரஸ்ட் போலீஸ் வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறான், எல்லாம் பண்ணுறான், தொந்தரவு பண்ணுறான்ட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தா வீரப்பனும் ஆகலை. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வீரப்பனே சுற்றலாங்கிற முடிவுக்கு வந்தான். அது வரைக்கும் வீரப்பன் வந்து பயந்து தான் ஓடிக்கிட்டு இருந்தான். வேண்டாப்பா மனுஷனாக சுடக்கூடாது, தவறு. நீங்கள் என்ன சின்ன பசங்க இப்படி ஆடுறீங்க, எங்களை விட ஒரு 7-8 வயசு பெரியவன் இல்லையா, கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் அந்த மனுஷனை கொலை பண்ணுற எண்ணங்கள்லாம் அவனுக்கு வரல அதிகமாக. எங்களுக்கு அந்த சின்ன வயசில் அந்த ஆர்வம் இருக்குது, ஆனால் அந்த ஆளுக்கு இல்லை.